வக்கு கிடையாது உனக்கு. சோத்தை தானே திங்குற, சோத்துல உப்பு போட்டு திங்குறல்ல. உனக்கு டிபி வந்திருக்குங்கிறா, உனக்கு வியாதி வந்திருக்குங்கிறா. உன் பொண்டாட்டி என்னைக்காவது என் புருஷனுக்கு இந்த வியாதி வந்திருக்குன்னு எந்த வீடியோலையாவது சொல்லியிருக்காளா? நிமிஷத்துக்கு ஒருக்கா சொல்றாளே உனக்கு வியாதி இருக்கு, உனக்கு வியாதி இருக்கு அப்படின்னு. உன் அப்பாட்டி சொல்றல்ல உனக்கு வியாதி வந்திருக்கு, உனக்கு வியாதி வந்திருக்கு அப்படின்னு. உன் பொண்டாட்டி என்னைக்குமே உனக்கு வியாதி வந்திருக்கத வெளியில சொல்லவே இல்லையே. இதுக்கு பேர் தான் பொண்டாட்டி. தான் புருஷனுக்கு என்ன இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாம இருக்கிறவ தான் பொண்டாட்டி. ஆனா உன் அப்பாட்டிய பத்தியா நிமிஷத்துக்கு ஒருக்கா சொல்வா உனக்கு டிபி இருக்கு, உனக்கு சூள அந்த வியாதி இருக்கு, உன் கூல அந்த வியாதி இருக்கு, உன் பூல இந்த வியாதி இருக்கு, எல்லா வியாதியும் இருக்கு. இத மட்டுமா சொன்னான்னு நினைச்சியா நீ? எங்க கிட்டலாம் உன்னைய பத்தி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? பேரிச்சம்பழம், நவ்வாப்பழம், பிஸ்தா எல்லாத்தையும் நீ எதுக்குள்ள வச்சு திம்பன்னு சொல்லியிருக்கா. இது உனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன், ஓப்பனா சொல்ல விரும்பல. இதெல்லாம் நீ இதுக்குள்ள எதுல விட்டுக்கிட்டு திம்பங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கா. உன் பொண்டாட்டி அப்படி எந்த மாதிரியும் எந்த இடத்துலையும் சொன்னதில்லை. ஏன்னா பொண்டாட்டி புருஷன் தாம்பத்திய வாழ்க்கைய அடுத்தவங்ககிட்ட போய் சொல்ல மாட்டா. ஆனா வப்பாட்டி மட்டும் வச்சு தின்னா, எங்கெங்கெல்லாம் உள்ள விட்டு தின்னாங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கா. ஆமாவா இல்லையான்னு மட்டும் கேள. அதுக்கு தாயா பொண்டாட்டிக்கும் வப்பாட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. வப்பாட்டிக்கு நீ என்னதான் காசு பணம் கொடுத்தாலும், என்னதான் கட்டில் சோகத்தை கொடுத்தாலும், அவ உன்னை போய் 4 பேர்கிட்ட பச்சையா சொல்லக்கூடியவ தான் வப்பாட்டி. ஆனா பொண்டாட்டி நீ என்னதான் டார்ச்சர் பண்ணாலும், என்னதான் நீ அவளுக்கு பண்ணாலும் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா புருஷனோட மான மரியாதை தன்னோட மான மரியாதையா நினைக்கிறவ தான் பொண்டாட்டி. நீ அந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு காசுக்காகவும் உன் வீட்டுக்காகவும் உன் பணத்துக்காகவும் முந்தி மிரிச்சவ கிட்ட எல்லாத்தையுமே எங்ககிட்ட சொல்லியிருக்கா. நீ பேரிச்சம்பழத்தை எது உள்ள வச்சு திம்பியா எனக்கு தெரியுமா? நான் பார்த்தேனா? உன் அப்பாட்டி தான் சொல்லியிருக்கா. நீ பேரிச்சம்பழத்தை எதுலையோ விட்டு தின்னதுனால அவளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனே வந்துச்சான். அதனால தான் போய் சேர்ந்தாலும் ஹாஸ்பிட்டலு. இந்த விஷயம் எனக்கு தெரியுமா? அவட்ட போய் கேளு. பேரிச்சம்பழம் அண்ணா, இந்த சட்டை நல்லா இல்லை, தயவு செய்து அதை மாற்றவும் அண்ணா. உங்கள் அழகுக்கு இந்த சட்டை சரியில்லை. எப்படி பாதியிலே வெளியே போக முடியுமா? நீங்களே எதுக்கு பேரிச்சம்பழம் அண்ணான்னு போடுறீங்க? நான் தான் பேரிச்சம்பழமே திங்கலைங்கிறேன்ல, என்ன எதுக்கு பேரிச்சம்பழங்கிறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கம்மா. பேரிச்சம்பழத்தையெல்லாம் நான் வாயில போட்டுதாம்மா திம்பேன், வேற எங்கேயும் போட்டுலாம் நான் திங்க மாட்டேம்மா. என்னம்மா அப்படி? அவ தான் சொல்றானா எனக்கு என் பேரை கெடுக்கிறதுக்கு வேற யாருமே வேணாமா. என் கூட ஒண்ணு கட்டி வளர்க்குறேன் பாருங்க, மடியிலேயே பூனையை கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையா, அந்த கதை தாமா என் கூட இருக்கிறவ. கருமம் முடிச்சவ எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு விவசாயே இல்லை. கடவுள் மேல ஆணையா நான் பேரிச்சம்பழத்தை எங்கேயும் போட்டு திங்கலம்மா. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? நான் யார சாட்சியா கூப்பிட்டு வர்றது? பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற போட்டு சாப்பிட்டு இருக்காங்க, பார்த்திருக்கேன். நீ என்ன அப்படின்னா குணா குகையில ஊற போட்டு சாப்பிட்டு இருக்க. செய், என்ன ரசனை? டேய், என் தலை மேல சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா, நான் பேரிச்சம்பழத்தை குகையில போட்டு சாப்பிடலடா. அவ ஒரு லூசு கூணாடா, தேவையில்லாம பேசியிருக்காடா. நான் இதுக்கு மேல என்னடா சத்தியம் பண்ணணும்? உசுரோட இருக்கிறவங்க மேல பண்ணணுமா? என் பொண்டாட்டி மேல சத்தியமா நான் குணா குகையில போட்டு பேரிச்சம்பழம் திங்கலடா. ஏண்டா, பேப்பரை இடைக்கு போட்டு வேணா கூட பேரிச்சம்பழம் தின்றுருக்கேன்டா. குகைக்குள்ள போட்டு நான் பேரிச்சம்பழம் திங்கலடா. நம்புங்கடா, சத்தியம் சத்தியம் சத்தியம்டா. அவ ஒரு லூசுடா, அவ மெண்டல்டா. அவ பேசுறத கேட்காதீங்கடா தயவு செய்து. எதுக்குடா பேரிச்சம்பழம் சிக்கன் தருன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா மெண்டல்களா? யோ டோமர் மாமா, குணா கோகோக்குள்ள பேரிச்சம்பழத்தை தள்ளுனியா? டே இல்லடா. ஏண்டா இதுக்காக நான் ஒவ்வொருத்தனுக்கா சத்தியம் பண்ண முடியுமாடா? இவ ஏண்டா இப்படி இருக்கா? என்னை கேவலப்படுத்துறதுக்குனே புறப்படுத்து வந்திருக்காடா. கணேச ஆசாரியும் அமிர்தம்மாவும் கோமணத்தை அவுத்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பேசாம அன்னைக்கு அவுத்ததுக்கு பேசாம நீங்க 2 பேரும் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கலாம். நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன். இவளை பெத்து போட்டீங்க. இதுல இவதான் தலைச்சன் பிள்ளையா, தலைச்சன் பேத்தியா, குடும்பத்துக்கே குத்துவிளக்கு ஏத்த வந்த ஒரு குலவிளக்கா இவளே பெருமையா சொல்லிக்கிறா மத்தியானம். ஐயோ, இப்படி உன்னை பெத்ததுக்கு நீங்க பேசாம சும்மா இருந்திருக்கலாம். என்னுடைய 5 லட்சத்தை உங்களால் திருப்பி. பேரிச்சம்பழத்தை நீ குணா குகையில வச்சு சாப்பிடுவியாம், சூர்யா சொல்லி இருக்கா. நிஜமாவா?
தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் மொத்தத்துக்கு நான் லைவை கட் பண்ணிட்டு போயிடுவேன். நான் நல்ல மூடில் வந்திருக்கேன், தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்கக்கூடாது. பேரிச்சம்பழத்தையெல்லாம் வந்து அது எவ்வளோ பொக்கிஷமான பொருள் தெரியுமா? இந்த தேவையில்லாத கிளப்பி விட்டது எச்சக்கலை நாய் அவ்வளோ நல்லா செருப்பை கொண்டே அடிச்சு விட்டுருவேன் நான். பேரிச்சம்பழம் எவ்வளோ புனிதமான பொருள் தெரியுமா? அதை போய் வந்துக்கிட்டு அறிவு இல்லையா அவளுக்கு? நீங்களும் உங்களுக்கு அறிவு இல்லையா? திரும்ப திரும்ப அதே கமெண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக போவேன். இப்போ ஒரு மனுஷனை ரொம்ப இன்சல்ட் பண்ணக்கூடாது. நான் இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுறணும். அதை விட்டுட்டு சும்மா போட்டுட்டு எப்ப பாரு இந்த ஆட்டு மத்த கூட்ட மாதிரி ஒருத்தன் 1 லட்சம்னு போட்டா பின்னாலே எல்லாம் 1 லட்சம்ங்கிறது, ஒருத்தன் பேரிச்சம்பழம்னு போட்டா ஒருத்தன் பின்னாலே பேரிச்சம்பழம்ங்கிறது, ஒருத்தன் குணா கோகனா எல்லாரும் கோகக்குள்ள வீரா போறது. என்ன பழக்கம்டா? வெண்டல்களா வந்துடுறாங்க. இருக்கக்கூடாதே இளவெடுத்தவங்களுக்கு பேரிச்சம்பழத்தை வச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க, அப்படியே போகுது இளவெடுத்தவங்க. இந்த மாமா இந்த பேரிச்சம்பழத்தை தான் ஒரே தள்ளா தள்ளினியா? நான் எங்கேயும் எதையும் தள்ளலடா. டே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. வேணாம்டா எம்எஸ்பி, கொஞ்ச நேரம் மூடிட்டு சும்மா இருங்கடா. வாழை மரத்தில் வந்தா அது வாழைப்பழம், கொய்யா மரத்தில் வந்தா அது கொய்யாப்பழம், குணா குகையில் ஊற போட்டு தின்னால் அது பேரிச்சம்பழம். எப்படி போடுறேன் பாருங்க. டேய் இளவெடுத்தவனே, உன் கவிதையில் கருமாதியை போட்டு வைக்க மெண்டல் பயிர. வாழை மரத்தில் வந்தா வாழைப்பழமா, கொய்யா மரத்தில் வந்தா அது கொய்யா பழமா, குணா குகையில ஊற போட்டு தின்னா அது பேரிச்சம்பழமா, ஊற போடாம தின்னா பேரிக்கா பழமா? இல்ல வேற மாதிரி வருதுடா. டே வேணாம்டா, கெட்ட வார்த்தையை வாயிலிருந்து வர வைக்காதீங்கடா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. இவன் வேண்டாவேன் சிக்கா மீடியா அபிஷியல். டே உன்னை என் பேரை மாத்துன்னு சொல்லி பல வருஷம் ஆச்சு. நீ போய் லட்சுமி ராமகிருஷ்ணன் லைவ்ல எல்லாம் கமெண்ட் போட்டு வந்தியா, ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். அங்க போய் உன்னை விளக்கமாறு பிஏபி அடிப்பேன்டா. ஆழமத்திர கண்ணில் பார்த்தேனா? வேணாம்டா. ஹாய் சார், டுடே லவர்ஸ் டே. ஐ ப்ரொபோஸ்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம். சி ஆஸ்க்டு யுவர் நம்பர். ஐ சென்ட் இன் இன்ஸ்டாகிராம். சார் மேபி சி வில் கான்டாக்ட் யூ. ஏய் நான் எப்படா அந்த அம்மாவுக்கு காதல் சொன்னேன்? நீ எதுக்குடா என் நம்பரை இன்ஸ்டாகிராம்ல போய் கொடுக்குற? வேணாம்டா. டே எனக்கு தலைக்கு மேல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுடா. புதுசு புதுசா கோர்த்து விடாதீங்கடா, என்னைய மூடிட்டு போங்கடா எருமாடுகளா. மாமா என்கிட்ட வந்து சொல்லாத. பேரிச்சம்பழம் பெரியப்பா வாழ்க. உங்களை காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்குறேன், இந்த பெரியப்பா வாழ்க சித்தப்பா வாழ்கன்னு போடு. பின்னால வந்து பேரிச்சம்பழம்னு அடமொழி போடாத. எனக்கும் பேரிச்சம்பழத்துக்கு எந்த சம்மதமும் இல்லை. நான் அதை வந்து என்னைக்கோ ஒரு நாள் தின்றிருக்கேன். அமைதி காத்துக்கங்க. பிப்ரவரி 14 நம்ம டேட்ஸ் மாமா இப்பொழுது முதல் எந்த நேரமும் குணா குகையில் ஊற வைத்து பேரிச்சம்பழத்தை உண்பது என்று கூறுவார். டேட்ஸ் மாமான்னு போடாதீங்க. ஏய் பிப்ரவரி 14 காதலர் தினம், அதை பேரிச்சம்பழம் தினமா மாத்திராதீங்க தயவு செய்து. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எனக்கு இனிமே பிப்ரவரி 14 வந்தாலே பேரிச்சம்பழம் ஞாபகம் தான் வரும். தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. தேவையில்லாம அண்ணே வேணாம்ண்ணே. அன்னைக்கே வாங்கி சாப்பிட்டேனே, சூப்பரா இருந்துச்சுனே, சத்தான பயிர் நல்லா இருந்துச்சுனே. வாட் இஸ் யுவர் வேலண்டைன்ஸ் டே பிளான் வித் சூர்யா டுடே அண்ணா? எனி கேக் கட்டிங்? பேசாம ஒன்று பண்ணுவோமா, நைட்டு 9 மணி லைவ்ல ஒரு கேக்கை கட் பண்ணிடுவோமா? யாராவது ஒரு ஆள் ஆர்டர் போடுங்க. வேலண்டைன்ஸ் டே கேக் இன்று இரவு சூர்யாவுடன் கட் பண்ணப்படும் 9 மணி லைவில். நாங்க 2 பேரும் புதுமண தம்பதிகள் போல, இன்று பூத்த ரோஜாக்கள் போல புது மலர்களாக பூத்து உங்கள் முன்னாலே கேக்கு வெட்டி காட்ட போறோம். யார் யார் கேக் ஆர்டர் போடுறீங்க? என்ன பிளேவர் கேக்கு?
எல்லா கமெண்ட்ல போடுங்க. வாங்க போடுங்க. இன்று இரவு 9 மணிக்கு நம்ம கேக்கு வெட்டுறோம். வாங்க, உண்மையிலே கேக்கு வெட்டுவோம்ப்பா. இரவு பிச்சை ஆரம்பிச்சிருச்சு. நீ போட்டா போடு, போடாட்டினா மூடு. நான் கேட்கிறேன்னா என் தங்கச்சிகள்கிட்ட கேட்கிறேன். உனக்கு என்ன? இந்த மெர்சிமாட்ட சொன்னா கூட ஒரு கேக்கை போட்டு விட்டுரும். டேட்ஸ் கேக்கா? டேய் மூடிட்டு சும்மா இருக்கடா. அந்த கேக்கை மாத்திரம் ஞாபகப்படுத்தாதீங்களா மெண்டல்களா. நான் கேக்கு போடுங்கன்னு சொன்னா ஏதாவது வெண்ணிலா பிளேவர் இல்ல வேற ஏதாவது ஐஸ்கிரீம் கேக்கு, முந்திரி பழ கேக்கு அப்படி போடுங்கடா. பேரிச்சம்பழம் கேக்கு சாப்பிடுங்களா மெண்டல்களா. பேரிச்சம்பழமே வாழ்க்கையிலே இனிமே நான் பார்க்கவே கூடாதுடா.